ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கேம் 2003 சீரீஸோட எபிசோட் 9ஓட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த 8 எபிசோடை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவட்ன்றவர் அப்துல் கூட அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இந்த ரவட் அப்படின்ற ஆஃபீஸரும் அப்துல்லோட ஆள் தான். ஸோ அவரும் போகிறாரு. அங்கே போய் ஜேகே அப்புறம் அவங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் அப்துல் ரொம்ப தேங்க்ஸ், என் கனவை யாரும் கலைக்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நம்ம கவர்மெண்ட்டோட கையே சின்னதாகிற அளவுக்கு நம்ம வளரணும், சட்டத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அப்துல் என்னை எல்லாரும் ஏன் அப்துல் தாதான்னு கூப்பிட்றாங்க தெரியுமா, ஏன்னா அதுக்கு காரணம் எல்லாரும் என்கிட்ட பணத்தை தாத்தான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. அப்படியே வெளியே வந்தால் எல்லாரும் அப்துல் தாதான்னு கத்துறாங்க. அப்படியே டைட்டில் கார்டு பிஜிஎம்மை போட்டு இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜெய்சிங் அதான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹெட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கல்ல, அவரோட டீம் போய் சந்திக்கிறாரு. பார்த்தா அங்கே இருக்கிற 3 பேருமே வயசான ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ். அவங்களே சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே பல்லு இல்லாத சிங்கங்க தான், நீயும் ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படியும் 10-15 வருஷம் இழுத்துடுவாங்க, நம்ம போய் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இப்போ ஜெய்சிங்கும் நம்ம ஆஃபீஸரு சூர்யா கிட்டே போய் பேசுகிறாரு. ஏன்னா சூர்யா தான் இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணவர். ஸோ அவர்கிட்ட பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்குன்றதில் இவர் போய் பேசியிருக்காரு. அதுக்கு சூர்யா, இங்கே பாருங்கள், எனக்கும் இந்த கேஸுக்கும் பர்சனலாக எதுவுமே இல்லை, அப்புறம் ஏன் நான் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டே இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் கைக்கு காசு வந்திருக்கணுமே டெல்கி கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி சூர்யா கேட்குறாரு. அதுக்கு ஜெய்சிங்கு, அப்துல் இருக்கிறதுலே ஸ்மார்ட்டு, பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான், என்ன மாதிரி பல்லு இல்லாத சிங்கங்கள்கிட்டலாம் காசை கொடுத்து அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போது ஒரு பையன் பட்டாணி விற்றுட்ருக்கான், அவன்கிட்ட 2 பட்டாணி வாங்கிட்டு 50 ரூபாயை கொடுக்குறாரு, அதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை அந்த பையன் எடுத்துகிட்டு போய் அவன் அம்மா கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறான். அதை காமிச்சு, இங்கே பாருங்கள், இந்த காசு எக்ஸ்ட்ரா கொடுத்ததால இவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாம்ப் பேப்பர் விஷயமும் இந்த மனுஷங்களோட ரெவன்யூவில் சம்மந்தப்பட்டது தான், ஸோ நான் அதை பர்சனலாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான், ஆஃபீஸர் சூர்யாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இவர் நம்மளை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர் தானே. அப்போது அவர் 7 மாதமாக இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொடுத்துட்டு, துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி, ஃபைலை பிடிங்க ஜெய்சிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் இவர் டீம் கிட்ட போய், அடுத்து 6 மாதம் கழித்து நியூஸ் மீடியான்னு நம்ம பேர் தான் வரப்போகுது, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸை முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பல்லு இல்லாத சிங்கங்களாக இருக்கலாம், ஆனால் சிங்கம் தான், வேட்டையாட தெம்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நாசிக் ப்ரெஸ் கஸ்டம் ஹவுஸுக்கு போய் மிஸ்ரா சாரை விசாரிக்கிறாங்க. எப்படி நீங்கள் இந்த பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸும் வெளியே ரிஜிஸ்டர் ஆகிற பேப்பர்ஸோட கவுண்ட்டும் டிஃபர் ஆகுதே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் சமாளிக்கிறாரு. அப்போ அவர் கையில் ரோலெக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கதை பார்த்தோன்னே ஜெய்சிங் கண்டுபிடிச்சிடுறாரு, இவரும் அப்துல்லோட ஆள் தானே. அடுத்து அந்த கஸ்டமர் கண்ட்ரோல் இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட போய் பேச, இவர் தான் அப்துல்லுக்கும் அவர் ஆளுங்களுக்கும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட அப்துல்லை பற்றி கேட்க, அவர் அப்படின்னா யார் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் சார் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்களே, கேன்சல் கூட பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சமாளிக்க, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சுலைமான் கேஸில் எப்படி அப்துல்லோட லிங்க் பண்ணீங்க, அதுக்கு எதாவது எவிடன்ஸ் இருக்கணும்ல, அந்த எவிடன்ஸை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு போலீஸு, இல்லை அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு மறந்துருச்சு, அப்போ ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போது நம்ம ஜெய்சிங்கு, கொஞ்சம் டைம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் கையில் இருக்கிற ரோலெக்ஸ் வாட்சை பார்த்து சொல்ல, இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓ இவரும் அப்துல்லோட ஆள் தான் போல் அப்படின்னு. இப்போது அப்துல் அவர் ஊருக்கு, அதான் கானாப்பூருக்கு போகிறாரு. அங்கே போலீஸ் கூட அங்கே ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இவர் வரதுனால. இவர் அவங்க அம்மா கிட்ட போய், இங்கே பாருங்கம்மா, நம்ம தலை குனிஞ்சு நின்னவங்க கிட்டலாம் இப்போது அவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு, போலீஸே எனக்கு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறான். அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு பின்னாடி பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா நஃபீஸாவும் அவர் பொண்ணும் வந்திருக்காங்க. அவர் பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிறா, நஃபீஸாவும் பேசுகிறாங்க. இவருக்கு சந்தோஷமாயிடுது. இப்போ அவர் தம்பி சலீம் இருக்கார்ல, இவரை ரயில்வே ட்ராக் சைடில் கூப்பிட்டு போய் தனியாக பேசணும்னு சொல்கிறான். அப்போது என் ஃப்யூச்சரை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஃப்யூச்சர்டா, நம்ம 7 தலைமுறைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நீ என்னன்னா உன் ஃப்யூச்சர்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைண்ணா எப்போவும் உன் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கேன்,
இப்போ கூட உன் பின்னாடி தான் நான் இருக்கேன். பணம் கூட என் பேங்க்ல இல்ல. உன்கிட்ட தான் இருக்கு. திடீர்னு நீ மாட்டிக்கிட்டா உன் பிசினஸ் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? நம்ம பண்றதே டேஞ்சரான வேலை. அதான் கேட்கறேன் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அப்துல் கோவமாயிடுறாரு. ஏய் அந்த பேங்க்கே நான் தான்டா. நீ என்ன பெர்சனல் அக்கவுண்ட்ன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? 10 பேங்க்குக்கு லோன் குடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பிசினஸ கவுர்றத பத்திலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்ல, இன்னும் கோவமாகி செருப்ப கழட்டி அடிக்க வராரு. அப்படியே அவன் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ அந்த இடத்துல ரயில்வே ட்ராக் தானே. அது கீழ கால்ல அடிபட்டுருது. இப்போ பாட்டியில மைக்ல எல்லாரும் சொல்றத கேளுங்க. இந்த ஒரு ஸ்பூன் ஹல்வாக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா இப்போ என் தலையெழுத்தே மாறியிருக்கு. ஸோ உங்களோடதும் மாறலாம். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க என்கிட்ட. என் ஆளு அத குறிச்சு வச்சுப்பான். லைன்ல வந்து நின்னு ஒவ்வொரு ஆளும் என்னென்ன வேணும் அப்படின்றத கேளுங்க. அப்படின்னு சலீம பார்த்தும் சொல்ல, அவனுக்கும் கோவமாகுது. இப்போ அந்த போலீஸ் பாரடைஸ் சாரும், அவர் ஃப்ரெண்ட்ஸும் பார்ல இருக்காங்க. அங்க நம்ம ஜெய்சிங் போறாரு. அவங்க கிட்ட நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போலாம் வரதே இல்லையாமே. அதான் நான் உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கே வந்துட்டேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நாளைக்கு அப்துல் ஃபைல எடுத்து வைங்க. நான் ஆஃபீஸ்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து ஆஃபீசர் ஹிலானி இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் மீட் பண்றாங்க. அப்போ அவங்க கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர பிடிக்கும்போது டெல்கி வந்து உள்ள தானே இருந்தாரு காருக்குள்ள. அப்புறம் எப்படி நிரபராதின்னு சொல்றீங்க? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவங்க இல்ல ஒரு வேள கார் திருடனா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்ல, நான் மிஸ்டேக்கா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ பாம்பே மினிஸ்டர் ஜாதவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசுறாங்க. நம்ம வாய திறக்காத ஆளுங்கள விசாரிக்க போட்டா, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பேசிட்டு வராங்க. இப்போ மினிஸ்டர் ஜாதவ் கிட்ட நம்ம ஜெய்சிங் இன்வெஸ்டிகேட்டர் ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்றாரு. அத பார்த்துட்டு இதுல நெறைய இருக்கு. நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவரு போலீஸ்ல இருந்து பெரிய ஆளுங்க கூட அப்துலுக்கு லிங்க் இருக்கு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட லிங்க் இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, இத நான் சிஎம்முக்கும் அனுப்பணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அவரு வந்து இல்ல நீ அதெல்லாம் பண்ணாத. நான் சிஎம் கிட்ட நேரா பேசிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ நியூஸ்ல பாம்பேல 3 இடத்துல பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு நியூஸ் வருது. அந்த இடத்துக்கு மினிஸ்டர் போய் விசிட் பண்றாரு. அங்க இருந்த ஆபீசர்ஸ் கிட்ட இன்னைக்கு ஃபுல்லா இந்த நியூஸ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஜனங்க டெல்கிய மறக்கணும். இந்த தீவிரவாதிகள நம்ம போலீஸ் புடிக்கணும். புடிச்ச பிறகு நம்ம போலீஸ் மேல நல்ல பேர் வரணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ ஜெய்சிங் நம்ம ஆபீசர் சூர்யாவ மீட் பண்ணி நம்மளால யார்கிட்டயும் போக முடியாது போல. திரும்புற பக்கம்லாம் அப்துல்லோட ஆளுங்கலாம் மாத்தி வச்சிருக்கான். பாம்பே, மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு 3 இடத்துலயும் அவன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அவன் இடத்த மாத்தணும்னு அவன் கிட்ட இருந்து போற பணத்த நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்துல் அவரு கமிஷனரோட வீட்ல வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்போ போய் அவர வந்து அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கு போய் அவர வந்து அடைச்சு வச்சுடுறாங்க. இப்போ ஜெய்சிங் கார ஸ்டாப் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் பாரடேவும் அவர் ஆளுங்களும், "நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. நாங்க ஆல்ரெடி ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்படி தலையிடாதீங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு ஆஃபீசர் சூர்யா அங்க கார்லேருந்து இறங்கி, "எங்க கேஸ்ல நீங்க தலையிடாதீங்க. இது எங்களோட கேஸு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்துல்ல தானே தேடுறீங்க. பார்த்துக்கோங்க. காருக்குள்ள அவரு இல்லவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போ அப்துல்ல வந்து ட்ரெயின்ல வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த நேரம் பாம்பே இன்ஸ்பெக்டர் அதான் கமிஷனர் சூரி கிட்ட போய் ஆஃபீசர் சூர்யாவும் ஜெய்சிங்கும் பேசுறாங்க. நீங்களும் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ அப்துல் கர்நாடகாக்கே ஒப்படைச்சு ஏன்னா பாம்பேலயே இப்போ அப்துல் கிடையாது. ஸோ நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த சமயம் பாம்பேல பாம் பிளாஸ்ட் நடந்துச்சுல, அத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டருக்கு கால் வருது. அதுல "உனக்கு பாம் பிளாஸ்ட்ட விட பல மடங்கு பெரிய நியூஸ் வேணுமா? அப்போ பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வா" அப்படின்ற மாரி சொல்லி கூப்பிட, அங்க போனா ஒரு பையன் சேர்ல வந்து குல்ஃபி சாப்பிட்டுன்னு உட்கார்ந்திருக்கான். அவன் கையில அவன் பேர் போட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அத யார் குடுத்தான்னு கேட்க, அவன் அத சொல்லாம அங்கருந்து ஓடி போயிடுறான். அந்த ஃபைல எடுத்து வீட்டுக்கு போய் பார்க்குறான். அதில அப்துல் ஸ்கேம் சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் யார் யாரோடலாம் லிங்க் வச்சிருக்கான். எல்லா டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்டும் அதில இருக்கு. இத பண்ணது நம்ம ஜெய்சிங் தான். இப்போ இத எடுத்துட்டு போய் அவங்க டிவி சேனல் ஹெட் கிட்ட பேசுறான். "என் லைஃப்லயே ஒரு பெரிய வாய்ப்பு. இத கைவிடக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு அவரு, "இத நம்ம பண்ணா கண்டிப்பா பிரச்சனை வரும். அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு?" கேட்க, "அத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மும்பை ஹெட் கமிஷனர் சூரி கூட இன்டர்வியூ வைப்போம். இன்டர்வியூல பாம் பிளாஸ்ட்ட பத்தி பேசுற மாரி ஆரம்பிச்சு, கடைசியா இந்த விஷயத்த பேசி முடிப்போம்." அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ இன்டர்வியூவும் நடக்குது. பாம் பிளாஸ்ட்ட பத்தி பேசுறாங்க. உங்களுக்கும் அப்துலுக்கும் சம்மந்தம் இருக்காமே! அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல உங்க போலீஸ் ஆஃபீசர்ல இருந்து மினிஸ்டர் வர எல்லாரோட ப்ரூஃபும் ஹிலானி மேம் கூட கோடி ரூபா பேரம் பேசின அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படின்ற மாரி இன்டர்வியூல வந்து போட்டு உடைக்கிறாரு. நியூஸ் நாடு முழுக்க பரவுது. நியூஸ பார்க்குற எல்லா ஆஃபீசர்ஸும் ஆடி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் சட்டசபையில ஆப்போசிட் லீடர், "இந்த சிஸ்டமே சரியில்ல. விசாரணை முறைய வந்து மாத்தணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள வந்து வேலைய விட்டு மொத தூக்கணும். அப்பதான் இது முறையான விசாரணையா நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ அப்துல்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. அவருக்கு கால்ல அடிபட்டுருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த ஆப்ரேஷனு. அப்போ ஒரு லாயர் வந்து மும்பை போலீஸ் உங்கள கஸ்டடியில எடுக்கவே விரும்பல. இப்போ மும்பை மினிஸ்டர் ஜாதவ் ஒரு ஃபோன் கால் வருது. அத அட்டெண்ட் பண்ணி அதில ஒரு அட்ரஸ் வந்து இவரே வந்து சொல்றாரு.
அங்கே போய் அந்த போலீஸ் வந்து ரைடு பண்ணி 2000 கோடி மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர்ஸை பிடிக்கிறாங்க. ஸோ இப்போது இது ஒரு பெரிய நியூஸாக மாறிடுச்சு. மும்பை போலீஸ் உயிரை பணைய வச்சு இதை பிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் ஒரு ஆக்ஷனை காமிக்கிறாங்க. ஸோ நாங்களும் கர்நாடகாவும் சேர்ந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு கமிஷனர் வந்து பந்தாவா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கர்நாடகா ஸ்டேஷனில் அப்துல் லாயர்கிட்ட அதான் லாயரு ஜேகே இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. இப்போ ஜேகே வந்து இந்த ஜாதவ் அவரோட கஸ்டடியில் இருந்த அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸே வந்து மாட்டி விட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அப்துல் வந்து கவலையே படாதீங்க, இப்போ நாட்டில் இருக்கிற சின்ன பசங்க கூட என் பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் பெரிய ஆளுங்க எல்லாருமே என் வாயில இருந்து யார் பேராவது வரப்போதா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக விடு ப்ரோ அப்படின்னு சொல்லி கூல் பண்ணேன். அதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ரொம்ப பரபரப்பாக போயிருக்கும். அடுத்த எபிசோடு அதோட பயங்கரமாக இருக்க போகுது. கடைசி வரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை போட்டுருங்க. பார்த்துக்கலாம் எத்தனை பேர் கடைசி வரை பார்த்துருக்கீங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.